இந்த ஏரியாவில் மட்டும் நடந்துட்டு அப்படியே மொத்தமாக உடச்சிருக்கு இல்லை காலேஜ் தண்ணி எடுக்கும்போது க்ளவுஸ் போட்டு தான் நம்ம அப்போ கூட புயல் டைவ் பண்ணும்போது நம்ம கை பற்றாமல் பார்த்து எடுக்கணும் அப்படின்ட்டு ஆஸ்பத்திரியில் வந்தாலும் முடிச்சு வந்தாலும் அரசாங்கம் ஹெல்மெட் போடலன்னா ஒரு 1000 ரூபா ஹெல்மெட்டை போடாமல போலீஸை பார்த்தோன்னா போடாமல அது வர ஹெல்மெட்லாம் வர போலீஸ் பார்த்து ஒரு கேஸ் கொடுக்கணும். இது வந்து ஒரு ஆசை சொல்கிறது பல லட்சம் மக்களை வந்து நம்ம இப்போ நின்றுட்டுருக்க இடம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆறு பக்கத்தில் சிந்துவந்துறையில் நின்றுட்டுருக்கோம். இங்கே ஒரு சாக்கடை, பெரிய சாக்கடை வந்து ஆற்றுல கலந்துக்கிட்டு இருக்குது. இது கிட்டத்தட்ட இது போகிற வேகத்தை இந்த ஓடையை பார்த்தா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 50 ஹெச்பி தண்ணி போய்கிட்டு இருக்கும் போல தெரியுது. கொஞ்சம் பொறுங்க. கிட்டத்தட்ட 13 இடங்களில் இதேமாரி கலக்கு. 13 இடங்களில் கலக்கும்போது அவங்க கணக்கு சொல்லுதாங்க ஒரு 10 லட்சம் லிட்டர் ஒரு இடத்துல. அப்போ 13 இடம்னா 130 லட்சம் லிட்டர் ஆச்சு. அது தண்ணியில் கலந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு சுத்திகரிப்பு நிலையம்ங்கிற பேரில் ஒரு சின்ன ஃபவுண்டேஷனை கட்டி வச்சுருக்காங்க. அந்த சுத்திகரிப்பு நிலையம் என்ன பண்ணுதுன்னா அங்கே சல்லி மணலை போட்டு வச்சுருக்காங்க. அங்கே பூரா சாக்கடையாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த அந்த ஏதோ இது பண்ணுறதுக்காக ஏதோ கெமிக்கல் போடுறதுக்காக ஒரு இதை வச்சுருக்காங்க. அந்த இப்போ படம் எடுத்தோம். ஆனால் அந்த சுத்திகரிப்புக்குள்ளே இந்த தண்ணி போகவே இல்லை. நேராக அடைச்சி வச்சு ஆற்றுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. இப்படி தான் 13 இடத்துல போய்கிட்டு இருக்குது. இந்த தண்ணியில் பூரா மலம், ஜலம், தண்ணி, கழிவுகள், அதாவது மனித கழிவுகள், அதே மாதிரி ஆஸ்பத்திரி கழிவுகள், எல்லா கழிவுகளும் இந்த சாக்கடையெல்லாம் போய்கிட்டு இருக்குது. இந்த சாக்கடை தண்ணி தான் போய் தாமிரபரணி ஆற்றுல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு இந்த தண்ணி தான் குடிநீர் ஆதாரம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், சிறுலிபுத்தூர், இது சொல்ல போனால் ராமநாதபுரம் வரைக்கும் போதுங்காங்க. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய தாமிரபரணி வற்றாத ஜீவநதி, பயிருக்கும் உயிருக்கும் உத்தரவாதமாக நீர் கொடுத்து ஆதாரமாக இருக்கின்ற தாமிரபரணி நதி, தாயினும் சால பரிவோடு பார்க்க வேண்டிய இந்த நதியை இப்போ வந்து சாக்கடை தண்ணியாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு நதி ஓடையாகிறதுன்னு சொல்லுவாங்க, ஒரு நதி சாக்கடையாக கொண்டு இருக்கிறது திருநெல்வேலியில். வற்றாத ஜீவநதி. ஒரு பெரிய டேம் இருக்குது, நம்ம பாபநாசம் டேமு,
90 அடிக்கு மேலே தண்ணி இருக்குது. ஆனால் இந்த மாநகராட்சியில் வந்து தண்ணி சப்ளைங்கிறது 15 நாளாக சரியாக விநியோகம் இல்லை, குறிப்பிட்ட சில ஏரியாக்களில். அதே போல் அந்த கருப்பந்துறையில் வந்து கிட்டத்தட்ட 1955 வந்து ஒரு தரையில் வந்து தொட்டி கட்டி வச்சுருந்தாங்க பெரிய அளவில். ஒரு நாளைக்கு 28 லட்சம் லிட்டர் தண்ணி வெளியே வந்து சந்திப்புக்கு வந்து சப்ளை பண்ணுற மாதிரி. அது வந்து பழைய நவீன முறைப்படி அந்த ஃபில்ட்ரு கல் ஜல்லி மணல் போட்டு ஃபில்டர் பண்ணாங்க. அதையும் நாசப்படுத்தி வச்சுருக்காங்க. அவ்வளோ தண்ணியை வச்சுக்கிட்டு இந்த ஆறு நிறைய தண்ணி போய் அந்த தண்ணியை கூட ஒழுங்காக சப்ளை பண்ண முடியல இந்த மாநகராட்சிக்கு. 3 முறை வரியை கூட்டியாச்சு. எல்லா கழிவுகளையும் கொண்டு வந்து இந்த தாமிரபரணியில் கொட்டினா இதை குடிக்கக்கூடிய ஜனங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் உண்டா? கிடையாது. எத்தனையோ முறை தனியாக தன்னார்வலர்கள் நிறைய போராடி பார்த்தாங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு போய் ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த ஆணை என்ன சொல்லுதுன்னு தெரியலை. அதை சுத்தம் பண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட சாக்கடையாக கலக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தா டைரெக்டாகவே போய்கிட்டு இருக்கு. அதாவது மனித கழிவுகள், சிறுநீர், ஆஸ்பத்திரி கழிவுகள், என்னென்ன கழிவு உண்டோ மனிதனால் அதுபோல் எல்லாம் போயிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு மின்சார சுடுகாடு இருக்குது. அந்த மின்சார சுடுகாடில் வந்து அந்த இதை பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே வேஸ்ட்டெல்லாம் கொண்டு வந்து உள்ளே கொட்டுதாங்களாம். அது ஒரு தனி இங்கே இருக்க ஒரு ஆட்கள் சொல்லி பார்த்தாச்சு. நாங்கள் என்னங்க செய்ய முடியும், நீங்கள் மாநகராட்சியில் சொல்லுங்கள் அப்படின்னு இங்கே இருக்க பாமர ஜனங்களை ஒரு மிரட்டிட்டு போயிருந்தாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. எதுக்கு வரி வாங்குதிய மாநகராட்சியில்? வரி வாங்குதில்லை, எதுக்கு வாங்குதிய? நீங்கள் சம்பளம் வாங்குறதுக்காக வரி வாங்குதிய? எங்களுக்கு வந்து வரி கொடுக்க ஜனங்களுக்கு நீங்கள் வந்து எல்லா சுகாதாரத்தையும் பண்ணி கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், ரோடு வசதி, மின்சார வசதி எல்லாம் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் இவ்வளோ பெரிய ஆற்றையே சாக்கடையாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரு பண்ண முடியலையா அந்த அரசால்? இந்த அரசு நினச்சா என்னன்னாலும் செய்யலாமே, அரசாங்கம் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாமே. என்ன பெரிய பிரம்மாண்ட வேலைகள்லாம் இருக்குது. இதை விட்டு இதை அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து துரிதமாக செயல்படுத்த வச்சுருக்கலாம். 4 வருஷம் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? அரியாயபுரத்துலேருந்து ஒரு அழகான ஒரு தண்ணி கொண்டு வர திட்டம் வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. மாண்புமிகு அண்ணன் வேலுமணி அவர்களுடைய இதில் வந்து முயற்சியில் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா வச்சோம். அது போட்டோம். அதே இன்னும் நிறைவேற்றலாம். வேகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த தண்ணியாக வந்தால் கூட இந்த குடிநீருக்கு இங்கே இருக்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை தண்ணி கிடைக்கும். அது திட்டம் அப்படி. அதையும் நடத்தலை, இதையும் நடத்தலை. நீங்கள் எதுக்காக இந்த மாநகராட்சியை நடத்தீங்கன்னு தெரியல. மாநகராட்சியில் 1008 பிரச்சனை, போக்குவரத்து, அவங்களுக்குள்ள சண்டை, கமிஷனில் பிரச்சனை, இதெல்லாம் நடந்துருக்கு. இப்போ நாங்கள் மெயினாக வந்தது இந்த தாமிரபரணியில் சாக்கடை கலக்கக்கூடாது. நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. இதை வந்து இப்போ நாங்கள் சொல்லிட்டு போகிறோம். இதை மனுவாக கொண்டு கொடுப்போம். இதே பல முறை கொடுத்தாச்சு. நடக்கலைன்னா தலைமையில் கேட்டுக்கிட்டு முறையான மக்களை திரட்டி இதுக்கு நடக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் எங்களுடைய போராட்டம் இருக்கும். தாமிரபரணியில் சாக்கடை கலக்காத அளவுக்கு நாங்கள் போராட்டம் நடத்துவோம்.